ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, நெறைய வெளியில இருக்கிற மாரியும், வெளியிலேயே ட்ராவல் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல உல்லாச பயணம் மேற்கொள்ற மாரி இருக்கும். செல்வத்தை வந்து வரும், போறதும் தெரியாத மாரி இருக்கும். நெறைய செல்வங்கள் விரயம் பண்ண மாரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து வ எதை நோக்கிய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பயணம், சித்தர்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க வழிபட வேண்டியது பார்த்தீங்கன்னா, அப்பா வழி குடும்பத்தில் இறந்து போன பெண்ணை வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது நான் கணவன் வீட்ல இருக்கேன். என் கணவன் வீட்ல வந்து எங்க அப்பா வழி தெய்வத்தை நான் எப்படி வழிபடுறது? அப்படின்னு கேட்பீங்க. கணவர் வீட்ல இருந்தாலும், நீங்க வந்து அப்பா வீட்டுக்கு பக்கம் போயி, அந்த பக்கம் அம்மாவோ, இல்லாட்டா உங்க தம்பிகளோ யாராச்சும் வழிபாட சொல்லி, அந்த இடத்துல போய் நீங்க இருந்து கும்பிட்டுட்டு வந்து, அங்க உள்ள சாரி, அவங்க வழிபட்ட சாரிய நீங்க எடுத்துட்டு வந்து கட்டுனீங்கன்னா, அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இது எனக்கு பண்ண முடியல, இந்த மாரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க, உங்க வீட்ல இருந்துகிட்டே வீட்டின் தென்கிழக்கு மூலையில் அ வெளிப்புறத்தில் வீட்டுடைய தென்கிழக்கு மூலையில் வெளிப்புறத்தில் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு உடைகளை வைத்து, ஒரு விளக்கு வச்சு, அது பக்கத்துல தண்ணி வைத்து ஒரு வழிபாடு பண்ணீங்க. வேற சிலைகளோ எதுவுமே வேண்டாம். ஒரு சேலை, சட்டை, விளக்கு. அப்புறம் தண்ணி. ஒரு கிண்ணத்துல தண்ணி. ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணுவது. இதை வைத்து வழிபாடு பண்ணும்போது, உங்களுடைய ஒரு முக்கியமானது பயணம் வந்து நீங்க என்னன்னா, வேலையில் உயர் பதவிகளை நோக்கிய பயணத்தில் இருப்பீங்க. அந்த பயணத்துக்குள்ள விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் இந்த வழிபாடு முறைப்படி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.